வெல்கம் டு சினிமா அப்டேட். ஸோ இன்னைக்கு சினிமா அப்டேட்டில் ஃபர்ஸ்ட் அப்டேட்டாக என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 96 மூவியோட பார்ட் 2 வந்து எடுக்க போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இதோட அஃபீஷியல் அமௌண்ட் கொஞ்ச நாள்லேயே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ராவன் பிக்சர்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 96 வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். அதில் விஜய் சேதுபதியோட ஆக்டிங்காக இருக்கட்டும், நம்ம த்ரிஷா மேமோட ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாரோட மனசையும் கொள்ளையடித்த ஒரு ஆக்டிங் சொல்லலாம். இப்போ இவங்க 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வர போகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு மியூசிக் போட்டால் அதே ஆள் தான் வந்து இதுக்கு மியூசிக் போட போகிறாங்க. ஆனால் அந்த படத்தை டைரக்ட் பண்ண நம்மளோட பிரேம்குமார் தான் வந்து ரிட்டர்ன்ஸ் வராரு. அப்படிங்கும்பொழுது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு அஃபீஷியலாக வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்கன்னு சொல்ல முடியுது. அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்மளோட SK24 ஒரு சூப்பரான அப்டேட் எடுத்துருக்கேன். நம்ம SK24 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டான் ஃபேம் இருக்கார் பார்த்தீங்களா, சிபி, அவர் தான் வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து தொடங்க போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பூஜா செரிமனி வந்து பண்ண போகிறதா வந்து அஃபீஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பூஜா செரிமனியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாப் செலிபிரிட்டிஸ் வந்து கலந்துக்க போகிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம SK சாருக்கு டான் படம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெரியர் பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு டைட்டில் என்ன வைக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கா பார்த்தீங்கன்னா, பாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் வந்து சுற்றிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஷன் ஸ்டுடியோஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விஜய் சேதுபதி பற்றின ஒரு அப்டேட் தான் எடுத்துருக்கேன். நம்ம விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் லாஸ்ட்டாக நடித்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஜா. அதுக்கப்புறம் அவர் நடிக்க பெற படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகாராஜா அப்படிங்கிற இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ்லையும் சரி, அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் சரி செம்ம கலெக்ஷன் வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி அடுத்தது யார் கூட ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மாரி செல்வராஜ் கூட தான் வந்து ப்ராஜெக்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மாரி செல்வராஜ் அண்ட் விஜய் சேதுபதி இவங்க 2 பேரும் வந்து ஒரு படம் பண்ணால் கண்டிப்பாக அது பெரிய பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்ல முடியுது. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வா வாத்தியாரே அப்படிங்கிற இந்த மூவிலேருந்து ஒரு சூப்பரான அப்டேட் எடுத்துருக்கேன். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபீஷியலான ஒரு லுக் வந்து விட்டுருந்தாங்க. அந்த டீசர் லுக்லேயே தெரிஞ்சு கார்த்தி சார் செம்ம ஸ்வாகா இருக்காரு அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நலன் குமாரசாமி டேரக்டர் தான் வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவங்க 2 பேரோட காம்பினேஷனில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் ஃபீல்டு ஆக்ஷன் என்டர்டைனர் மூவியாக இருக்கிறதுக்கு வா வாத்தியார் கண்டிப்பாக ப்ராமிசிங்காக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10 டேஸோட ஷூட்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெண்டிங் இருக்குது. அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த படத்தை மேபி வந்து நிறைய சான்சஸ் இருக்குது ஜனவரியோட ஃபர்ஸ்ட் வீக்கில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க.